Hello மக்களே, வெல்கம் டு CTT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா CSK vs RCB மேட்ச் உடைய ஒரு குட்டி ரிவ்யூ, அதுக்கு அப்புறம் CSK vs RR மேட்ச் உடைய ஒரு சின்ன ப்ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சரி ஓகே, நம்ம நாட்ட ரொம்ப பேசாம வாங்க நேரா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. ஃபர்ஸ்ட் திங், CSK vs RCB. முதல் விஷயம், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு என்னது தப்பா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷன். ஸோ டீம் செலெக்ஷன்ல வந்துட்டு மிகப்பெரிய பிளண்டர் பண்ணாங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மதிஷா பத்திரானா உள்ள கொண்டு வந்தாங்க. தட் வாஸ் குட் மூவ். ஏன்னா வந்துட்டு பிச் பார்க்கறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்த ஸ்லோவர் பிச் மாதிரி இல்லை, நல்லா பேட்டிங் ஒரு நல்ல பிச் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தே brought in மதிஷா பத்திரானா வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேஸை போட்டு டக்குன்னு முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி தே brought in வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆகிய மதிஷா பத்திரானா ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் சிஎஸ்கே எங்க பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க டீமோடைய வந்துட்டு பேட்டிங் ஆர்டர்ல தாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்துட்டு ருத்ராஜ் கேக்கோட் ஒன்ஸ் அப்பான டைம் வந்துட்டு சரியான வந்துட்டு ஓப்பனரா இருந்தாரு. பட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம், ருத்ராஜ் கேக்கோட் ஒன் டவுன் தான் ப்ளே பண்ணுவாரு அண்ட் ராகுல் திரிபாதி தான் வந்துட்டு ஓப்பனரா ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராகுல் திரிபாதி வாஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அஸ் ஓப்பனர் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி அவனை ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் லாங் ஏகோ ராகுல் திரிபாதி வாஸ் த பெஸ்ட் ஓப்பனர். அதாவது வந்துட்டு 2017 சீசன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி ஆர்பிஎஸ்ஜி டீமுக்கு ப்ளே பண்ணுவோம் சரியான ஒரு ஓப்பனர். ஸோ அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ரீசென்ட் டைம்ல வந்துட்டு அவர் அந்த அளவு வந்துட்டு பெரிய ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்ஃபேக்ட் அதனாலே வந்துட்டு சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போச்சு. ரெண்டு மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ ஆடி இருக்காரு, சிஎஸ்கே ஆர்சிபி ஆடி இருக்காரு. ரெண்டு மேட்ச்மே வந்துட்டு அந்த பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வந்துட்டு பேட்டிங் ஸ்டான்ஸ் தாங்க. ஸோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்டெடியா இருப்பாரு. ஸோ டிரைவ் ஆடுறதா இருக்கும், புல் அடிக்கிறதா இருக்கும், செம்மையா வந்துட்டு ப்ளே பண்ணுவாரு. பட் இப்போ அவருடைய ஸ்டான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்துட்டு ஏதோ கையை கால வந்துட்டு தூக்கிட்டு இழுத்து வச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி ப்ளே பண்றாங்க. தட்ஸ் நாட் தி குட் ஸ்டான்ஸ். ஸோ ராகுல் திரிபாதியை வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஓப்பன் பண்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஃப்ரம் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா. ஸோ தீபக் ஹூடாவுமே வந்துட்டு சேம் அஸ் லைக் ராகுல் திரிபாதி ஒரு பெரிய ஃபார்ம்ல இல்ல. ஸோ ஒரு போரான ஃபார்ம்ல தான் வந்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்துட்டு பெரிய வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 சீசன்ஸ் வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ப்ளே பண்ணாரு, பெருசா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவருமே வந்துட்டு ஒரு போர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ அவரை திருப்பி நம்ம வந்துட்டு டீம்ல வந்துட்டு ப்ளே பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு. மேபி அவங்க வந்துட்டு திங்க் பண்ணலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒரு 2 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணா வந்துட்டு டீம் வந்துட்டு பெருசா அடி வாங்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பிளேயர் வந்துட்டு மேல டாப் ஆர்டர்ல வந்ததுனால அடுத்து நம்ம டீமோட மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வரானா, சாம் கரன். இது இன்னொரு பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். சாம் கரன் வந்துட்டு ஒரு காலத்துல ஹி வாஸ் a good hard hitter, பவுலிங் சூப்பரா போட்டாரு, ஓப்பனிங் ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த ரீசென்ட் டைம்ஸ் இந்த சிஎஸ்கே vs எம்ஐ அண்ட் சிஎஸ்கே vs ஆர்சிபி இந்த ரெண்டு மேட்ச்மே வந்துட்டு அவரால் ஓப்பனிங்ல வந்துட்டு பெரிய லெவல்ல வந்துட்டு இம்பாக்ட் மேக் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்ல வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கொடுத்திருந்தா, அதாவது வந்துட்டு நல்ல ஓவர் போட்டிருப்பாரு கலீல். ரெண்டாவது ஓவர்ல வந்துட்டு பிரஷர் வந்துட்டு பக்காவா ரிலீஸ் பண்ணி விட்டு போயிறாரு நம்மளுடைய சாம் கரன் வந்துட்டு. ஸோ சாம் கரன் இஸ் நாட் எஃபெக்டிவ் அஸ் தி ஓல்ட் டைப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கா போயிருச்சு. ஸோ இவங்க 3 பேர் தான் ஒரு கலெக்டிவா இவங்க 3 பேர் வந்துட்டு மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பர்சன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணு யாருன்னா, அதாவது போலிங்ல நான் சொல்றேன், போலிங்ல வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாவை ஆட் பண்ணும். 3 ஓவர் 37 ரன்ங்க. அதாவது ஃபாஸ்டா போட்டா சர்க்குன்னு வந்துட்டு எவ்வளவு ஈஸியா அடிக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா வந்துட்டு ரஜத் பட்டிட்டு அடிக்கிறாரு தெரியுது. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு ஃபாஸ்டாவே போட்டு கொடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு போலிங்ல மிகப்பெரிய ஃபால்ட்டா இருந்தாங்க. சாரி, போலிங் போடல, பேட்டிங்லயுமே வந்துட்டு சொல்லுது. ஸோ பேட்டிங்லயும் வந்துட்டு ஃபால்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டிங்ல மிகப்பெரிய மிஸ்டேக் என்னவா இருந்துச்சு சிஎஸ்கே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னா ராகுல் திரிபாதி ஒழுங்கா அடிக்கல, தீபக் கூட ஒழுங்கா அடிக்கல. பட் அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய பிரஷர் என்ன அப்படின்னா, பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்துட்டு நாட் கோயிங் ஃபார் த பிகர் ஷாட்ஸ்ங்க. எக்ஸப்ட் சிவம் டூபே யாருமே பிகர் ஷாட்ஸுக்கு போல. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு ட்ரை பண்ணார் பிகர் ஷாட் போகணும்னு. பட் என்ன பண்றது, அந்த பால் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சனா ஹைட்டா போயிருச்சு, வந்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இவங்களை தாண்டி வேற யாராவது வந்துட்டு பிகர் ஷாட்ஸ் போட்டு ட்ரை பண்ணாங்களா? நோ. மேட்ச் வந்துட்டு அதாவது வந்துட்டு 190 ரன்ஸ் நமக்கு தேவைப்படுது. பட் நம்ம ஸ்டில் அந்த 10 ஓவர்ஸ் மார்க்ல வந்துட்டு எவ்வளவு அடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் ஒரு 50-60 ஆட் ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருந்தோம். ஸோ T20 கிரிக்கெட்ல இட்ஸ் நாட் அ குட் திங். இதே நீங்க வந்துட்டு ஆர்சிபியோட பேட்டிங் பார்க்கலாம், தே ஜஸ்ட் வெண்ட் ஆல் அவுட்டுங்க. சரியான, அதாவது வந்துட்டு 100% மார்க் கொடுக்கலாம் ஆர்சிபியோட பேட்டிங் அண்ட் அவங்களுடைய பவுலிங் எக்ஸிகியூஷனுக்கு. we can give them 100 marks. so in fact they were well deserved. 17 வருஷம் கழிச்சு சேப்பாக்ல வின் பண்றாங்க அப்படினாலும் they are well deserved for the victory அப்படி தான் நான் சொல்லுவேன். and they just washed out சிஎஸ்கே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங் எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணாங்க. அண்ட் சிஎஸ்கே வந்துட்டு they didn't have any answerங்க. சிஎஸ்கே didn't have any answer. இன்ஃபேக்ட் எம்ஐ மேட்ச்லயுமே வந்துட்டு நம்ம தோத்துருக்க வேண்டியது, ரச்சின் ரவீந்திரா ஏதோ ஓரளவு தட்டு மாதிரி அடிச்சதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு வின் பண்ணதாயிருச்சு. ஸோ இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு தல தோனியோடைய, அதாவது தல தோனி, மகேந்திர சிங் தோனியோடைய ஒரு பேட்டிங் பொசிஷன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் தல தோனி? 20 ஓவர் விக்கெட் கீப்பிங் பண்ண, எஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் இஸ் இட் த ரைட்
வே டு பேட் மகேந்திர சிங் தோனி. அதாவது வந்துட்டு நான் வந்தேன்னா கடைசி 2 ஓவர் தான் வருவேன், மற்றபடி நான் உள்ள இறங்க மாட்டேன் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டிசிஷனா. ஸோ தோனியை வந்துட்டு எல்லாருமே என்னவா திங்க் பண்றாங்க, இஸ் ஃபினிஷர், ஒரு அருமையான ஒரு ஃபினிஷர், சிஎஸ்கே மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருன்னு திங்க் பண்றாங்க. ஸோ ஃபினிஷர்னா கடைசி 10 பால்ல வந்துட்டு இந்த ஒரு 10 பால்ல வந்துட்டு ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சு போறது பேர் தான் ஃபினிஷரா. லாஸ்ட் சீசன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச்ல தல தோனி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் வி குட் ஹவ் ஒன். பட் தல தோனி எப்போ வந்தாருன்னா அந்த கடைசி 2 ஓவர்ல மேட்ச் கையை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 6 அடிச்சாரு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த மேட்ச் ஒரு 10-15 ரன்ல தோத்துருப்போம். மேபி முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த 10-15 அடிச்சு நம்ம வந்து மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கே போயிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல. ஸோ இந்த சீசனும் சேம் அதே மிஸ்டேக் தான் பண்றாங்க. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல நம்ம அதாவது வந்துட்டு லிட்டரலா தோத்துட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்டில் ஹி சென்ட் ஹிம், அதாவது சென்ட் யாருன்னா அஸ்வினை வந்துட்டு முன்னாடி இறக்கி விடாரு. ஸோ யூ திங்க் அஸ்வின் வந்துட்டு மகேந்திர சிங் தோனியோட ஒரு நல்ல பெட்டர் பேட்ஸ்மனா? ஸோ தல தோனிக்கு இருக்க பவரை விட அஸ்வினுக்கு நிறைய பவர் இருக்கு. அவரால் போய் 6 அடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ தல தோனி கிட்ட தான் வந்துட்டு அந்த பவர் இருக்குல்ல. லாஸ்ட்ல வந்து அடிச்சு காமிச்சார்ல 2 6 குருநாள் பாண்டியா, அதே முன்னாடி வந்து அடிக்க கூடாது. ஸோ திஸ் வாஸ் த பிக்கஸ்ட் பிளண்டர் பை சிஎஸ்கே அப்படின்னு சொல்ல. ஸோ அப்கமிங் மேட்சஸ்லயும் தல தோனி இதே ஸ்டபர்னஸோட நான் லாஸ்ட்ல தான்ப்பா வருவேன், லாஸ்ட் 2 ஓவர் தான் இறங்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா மாற்றம் வந்தே ஆகணும். ஸோ ஆர்சிபிக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா 100% மார்க் கொடுத்துட்டோம். சரி அந்த மேட்ச் விட்டுருவோம், அது வந்துட்டு முடிஞ்சு போன கதை. அதை விட்டு நம்ம வந்துட்டு ஆர்ஆர் மேட்சுக்கு வருவோம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்துட்டு எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோடைய ஹோம் ஸ்டேடியமாக கவுஹாத்தியில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்க்கு வந்துட்டு சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பிரேக்குமே கிடையாது. அதாவது ஆர்சிபி மேட்ச் முடிக்கிறோம், ஃபிளைட் ஏறுறோம், கவுஹாத்தி போறோம், 1 டே வந்துட்டு டைம் இருக்கும், மறுநாள் வந்துட்டு மேட்ச் ஆட போறோம். இதுதான் அவங்க வந்துட்டு அவங்களோட ஷெடியூலா இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு இப்போ சாட்டர்டே வந்துட்டு கிளம்பி இவங்க போவாங்க, சண்டே ஈவினிங் வந்துட்டு அவங்களுக்கு மேட்ச் இருக்கு, சண்டே திருப்பி வந்துட்டு மேட்ச் பிளே பண்ணுவோம். ஸோ சிஎஸ்கே என்ன சேஞ்சஸ் பண்ணணும் நம்மளுடைய பிளேயிங் லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிஷா பத்திரானா மேபி பேஸ்ட் ஆன் த பிச் கண்டிஷன் மதிஷா பத்திரானாவா இல்லைனா வந்துட்டு நம்மளுடைய இவரான் செக் பண்ணிக்கலாம். அதாவது சாம் கரனா, சாரி மணிக்கூடம் சாம் கரன்ல இவர் நேத்தன் எலிசான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு திங் சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா somehow சிஎஸ்கே should try to ஃபிட் இன் டெவன் கான்வேங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நான் கூட ஃபீல் பண்ணேன், சரி நம்ம டீம் கூட ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு, ராகுல் திரிபாதி, தீபக் கூடலாம் இருக்காங்க. ஸோ டெவன் கான்வே வந்துட்டு தேவைப்பட மாட்டான்னு திங்க் பண்ணேன். பட் த ஃபார்ம் ஆஃப் தீபக் கூட அண்ட் ராகுல் திரிபாதி ஒரு 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 அலார்மிங் சைன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால மேபி சிஎஸ்கே ஷுட் ட்ரை டு accommodate Devon Conway somehow into their playing 11. So என்னோட பாசிபிள் பிளேயிங் 11 நான் சிஎஸ்கே என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து சாம் கரன் வந்து பெருசா எதுவும் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் பண்ணல, லாஸ்ட் 2 மேட்ச்ல சாம் கரன் பெருசா எதுவுமே வந்து பண்ணல. ஸோ சிஎஸ்கே குட் சென்ட் சாம் கரன் அவுட். சாம் கரன் வந்து நம்பர் 4ல ஆட வைக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஃபார்ம் இல்லைங்க. ஆர்சிபி மேட்ச்லயும் வந்துட்டு கையும் வரல, காலும் வரல, அண்ட் மும்பை மேட்ச்லயும் கையும் வரல, கரெக்டா போல்ட் ஆயிட்டு போறாரு, ஸ்லாக் ஸ்வீப்புக்கு போறாருங்க. அதாவது ஸ்லாட்ல ஃபுல்லர் லென்த்ல வர பால் ஸ்லாக் ஸ்வீப்புக்கு போறாரு. கண்டிப்பா வந்துட்டு மாட்டாதுன்னு தெரிஞ்சு அந்த லென்த்துக்கு போயிருக்காரு. ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன்னா வந்துட்டு டெவன் கான்வே உள்ள கொண்டு வந்து நான் வந்து சாம் கரனை வெளில உட்கார வைப்பேன். ஸோ நீங்க கேட்கலாம், ஓகே சாம் கரன் நீங்க வெளியே உள்ள உட்கார வச்சீங்கன்னா ஓப்பனிங் ஓவர் நம்ம டீம் கொண்டு யார் போலிங் போட போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் வி கேன் கோ ஃபார் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருங்க. கமலேஷ் நாகர்கோட் எதுக்கு சும்மாவா டீம்ல வாங்கி வச்சிருக்கோம், அன்ஷுல் கம்போஜ் சும்மா ஒர்க்கருக்கு வாங்க வச்சிருக்கோம். ஸோ அன்ஷுல் கம்போஜ்லாம் சைன் பண்ணும்போது ஓகே நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டா இருக்காரு, கண்டிப்பா வந்துட்டு இவர் ப்ளே பண்ண வைப்பாங்க. சரி அன்ஷுல் கம்போஜ் ஒரு யங் பிளேயர், அவர் வேணாம் திங்க் பண்ணி கமலேஷ் நாகர்கோட் இருக்காருங்க, மேபி அவரை நீங்க ஓப்பனிங் ஓவர் போட விடலாமே. இல்லனா அஸ்வின், அதாவது மும்பை மேட்ச்ல வந்துட்டு அஸ்வின் தான் வந்துட்டு பவுலிங், சாரி ஆர்சிபி மேட்ச்ல இவர் தான் வந்துட்டு அஸ்வின் தான் பவுலிங் ஓப்பன் பண்ணாரு. ஏன் கலீல் அகமதையும் அஸ்வினி ஓப்பனிங் ஓவர் போடக்கூடாது? ஸோ என்னுடைய திங்கிங் என்னவா இருக்கும்னா எய்தர் ராகுல் திரிபாதி அப்படி இல்லைனா நீங்க வந்துட்டு தீபக் கூட 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா டிராப் பண்ணி அவனுங்க 2 பேர் இருக்கக்கூடிய போர் ஃபார்முக்கு 2 பேருமே வந்துட்டு டீம்ல வச்சு கண்டிப்பா வந்துட்டு ப்ளே பண்ண முடியாது. எய்தர் ஆஃப் தம் ஷுட் ஹவ் பீன் டிராப். யாராவது ஒருத்தரை டிராப் பண்ணி ஆகணும். அவங்க ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு நீங்க என்ன கொண்டு வரலாம், பவுலிங்ல வந்துட்டு இன்னொருத்தர் இறக்கிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு பேட்டிங்ல இப்போ வந்துட்டு டெவன் கான்வே கொண்டு வந்தோம்னா ஓப்பனிங் டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸோ இவர் தீபக் கூட ராகுல் திரிபாதி யாராவது ஒருத்தர் மிடில் ஆர்டர்ல போட்டுட்டு அண்ட் சாம் கரனை கழட்டி விட்டு நம்ம இன்னொரு பவுலர் எடுத்துட்டு வந்துடும். வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு பவுலிங் கொஞ்சம் வந்துட்டு டைட் ஆயிடும். ஸோ இதுதான் என்னோட பாசிபிள் லைனப். ஸோ இதை தாண்டி நான் வந்துட்டு பெருசா எந்த ஒரு மாற்றமும் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஒரு சில மாற்றங்கள் பண்ணலாம், பட் திஸ் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் லைனப்புங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே ஓப்பனிங், 1 டவுன்ல ருத்ராஜ் கேக்வாட், 2 டவுன்ல என்ன கேட்டா 2 டவுன்ல பர்சனலா யாரை சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ராகுல் திரிபாதி. அப்படி ராகுல் திரிபாதியும் வேணாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணா விஜய் சங்கர் 2 டவுன். நம்பர் 5ல வந்துட்டு அஃப்கோர்ஸ் இட் ஷுட் பி ஜடேஜா. நம்பர் 6 இட் ஷுட் பி மகேந்திர சிங் தோனி. நம்பர் 6 தாண்டி தல தோனி எவ்வளவு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரோ that is the biggest bad sign for Chennai Super Kings அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ தல தோனி ஷுட் பேட் அட் நம்பர் 6, சாரி மணிக்கூடம் நம்பர் 6 ஆர் நம்பர் 7ல ப்ளே பண்ணணும். ஏன்னா நடுவில் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு சிவம் டூபே உள்ள வருவாரு. ஸோ அதை வேற நான் வந்துட்டு பரட்டேன். ஸோ சிவம் டூபே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் உள்ள வருவாரு. ஸோ தல தோனி ஷுட் பிளே அட் தி நம்பர் 6 ஆர் நம்பர் 7 லொகேஷன். மேபி தல தோனி கீழே வந்துட்டு ஜடேஜா வரட்டுமே, ஏன் தப்பு கிடையாது. ஏன்னா ஜடேஜா வந்துட்டு இருந்தா ஜடேஜாவும் நல்லா அடிக்கக்கூடிய தல தோனி கீழே, அதாவது தல தோனிக்கு முன்னாடி ஜடேஜா வரதுனால என்ன ஆயிடுதுன்னா ஜடேஜாவோட ரோல் வந்துட்டு ஓகே 16 ஓவர் 17 ஓவர் வரைக்கும் நம்ம அவுட் ஆகக்கூடாது, நம்ம விக்கெட் விடக்கூடாது, நம்ம ஸ்டில் பிளே பண்ணி ஆடணும், தல தோனி வர்றதுக்கு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கொஞ்சம்
டிஃபென்சிவா ப்ளே பண்ண ஆரம்பிங்க. மேபி தல தோனி மேல வந்துட்டு ஜடேஜா கீழே வந்தாருன்னா அவர் வந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து அட்டாக் பண்றதுக்கு திங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தல தோனி ஷுட் பேட் அட் நம்பர் 7, நம்பர் 8ல அஸ்வின் வரட்டும், ஓகே நோ இஷ்யூஸ் ஆன் தட். நம்பர் 9ல கலீல் அகமத், நம்பர் 10ல நூர் அகமத், நம்பர் 11ல வந்துட்டு மதிஷா பத்திரானா. ஸோ ஆர் கலீல் அகமத், சாரி மணிக்கணும் நேத்தன் எலிஸ், பேஸ்ட் ஆன் தி பிச் கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் மை பெஸ்ட் பாசிபிள் 11 ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆர்ஆருமே வந்துட்டு கிட்டத்தட்ட சிஎஸ்கே தான் ஒரு 2 மேட்ச் நல்லா அடி வாங்கிட்டு தான் வராங்க. ஆர்ஆர் அவங்களோட ஹோம் மேட்ச் இதுக்கு மட்டும் இல்லாம ஸோ தே வில் பி வெல் ப்ரிப்பேர்ட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க, நல்லா பார்த்தோம். நம்ம வந்துட்டு செமையா ஸ்பின் ஆச்சுங்க. கேகேஆர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஹெல்ப் இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வில் டேக் தெம் ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே, அதாவது பவுலர்ஸ் மட்டுமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேட்ஸ்மேன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஆகணும். ஸோ பேட்டிங்கை கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு வி நீட் டெவன் கான்வே இன் ஃபார் தி பேட்டிங் அண்ட் விஜய் சங்கர் உள்ள வந்தாலுமே வந்துட்டு பெட்டரா இருக்கும் தான் நான் திங்க் பண்றேன். ஸோ இந்த பிளேயிங் லெவனை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஆசமான சந்திப்போம். மண்டே தன் டாடா பை சி யூ ஃப்ரம் CDD ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், யுவர் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர். பாய்.